ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்று இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் அஞ்சனா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இதில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு இதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க டேட்டா என்ட்ரி ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சார்ந்தவங்க. மகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக வீடு இருக்குதுங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மா தான் இவங்களை படிக்க வச்சதாகவும், திருமணத்திற்கு பிறகு இவங்களோட சேலரியில் பாதி இவங்களுடைய அம்மாவுக்கு தான் தருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகேங்க, இல்லை அவரோடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். ஆனால் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணுங்க. இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறவரா வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் விவாகரத்து ஆனதுனால தனக்கு வரக்கூடியவருக்கும் விவாகரத்து ஆனவராக இருந்தாலும் ஓகே, நான் குழந்தையோ மனைவியோ இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு டிகிரி கண்டிப்பாக நான் படிச்சிருக்கிறேங்க, ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா விஷாலி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இதில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் ட்ரை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அரியலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காடு ஒரு 1/2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை இருக்காங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. இவங்க தம்பி ஐடியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் பயங்கரமாக வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணி இவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வெக்ஸ் ஆகி திருமணமே வேணான்னு இருந்தாங்க. பட் இப்போ இவங்களுடைய அம்மாக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும், ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.